என்ன சார் காலையில பாத்தீங்களா தைலாபுரத்துல ஒரே போலீஸா வந்து குவிஞ்சிட்டே இருக்காங்க. ஆமா, ரொம்ப போலீஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காடுவெட்டி குருவினுடைய ரிலேட்டிவே வெளிப்படையாக பேசியிருக்கிறார். காடுவெட்டி குரு வந்து சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முயற்சிகள் செய்யும் போது அதுக்கான எல்லா வேலைகளையும் ராமதாஸ் செஞ்சாரு. ஒரு மருத்துவரே வந்து மருத்துவ கொலை செஞ்சுட்டாரு. அன்புமணி ராமதாஸ் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். நீங்க அவரு சொல்றாரு, நீ டைரக்டா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு. அதாவது குரு வந்து சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட கூடாது அப்படிங்கிறதுல வந்து அன்புமணி உறுதியாக இருந்தார் அப்படின்னு தான் நேற்று வந்து காடுவெட்டியினுடைய ரிலேட்டிவ் பேசியிருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ராமதாஸுக்கு என்ன நிலைமை வேணாலும் நடக்கலாம், இன்னும் 2-3 மாசத்துல ராமதாஸ் இல்லாம கூட போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் மறைமுகமா சொல்லிட்டு கூட்டு போய் சைலண்டா முடிச்சுடுறதுக்கான வேலை நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுது அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. ஒரு கட்டத்துல அவர் சொல்றாரு, நீங்க ஓப்பனா போடுங்க, அன்புமணியால ராமதாஸோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று ராமதாஸ் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அந்த கட்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய கட்சி. அந்த சமூகம் இந்த தலைவர் கூட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, தனிப்பட்ட முறையில் அன்புமணிக்கு வந்து ஒரு தலைமை பண்பு கிடையாது, பேசுவாரு, போய் பேசுறாருங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் 35 வயசுல மினிஸ்டர் ஆக்குனதே தப்பு அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அவங்க அம்மாவை பாட்டில் கொண்டு அடிப்பாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது உண்மைதான். அது வந்து ஒரு கேரக்டரா, நம்ம பர்சனல் கேரக்டர்ல இருந்து ஒருத்தங்களை நம்ம அப்ரோச் பண்றோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம பொலிட்டிக்கலா ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ராமதாஸ் பேசினதுலயே கவனிக்க வேண்டியது, நான் சத்தியத்தை மீறிட்டேன் அப்படிங்கிறது, நான் மீறப்பட்ட சத்தியங்கள் என்னன்னா கடைசியில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொல்லும்போது அவர் வந்து கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. அவர் வந்து நான் கட்சிக்கு வரமாட்டேன், நான் வந்து கட்சியினுடைய எந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பதவியே வந்து நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவர் வரல. என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் வரமாட்டாங்க, என் குடும்பத்தில் கூடிய பெண்கள் வரமாட்டாங்க, என் ஃபேமிலி இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறது தான் அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் வச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு வாதம், ஒரு சத்தியம். அதில் வந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் அவர் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏன் வர்றாரு, இந்த அன்புமணியால தான் அவர் வர்றாரு. நல்ல அந்த கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு, கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு, கட்சியின் மீது ஒரு பெரிய நன்மதிப்பும் இருந்துச்சு. ரிசர்வேஷனுக்காக துவங்கப்பட்ட கட்சி, பொங்கு தமிழ் மாதிரியான மிகப்பெரிய தமிழ் உணர்வை, தமிழ் ஓர்மையை ஒரு காலத்தில் எழுப்பிய ஒரு கட்சி. பிற்பாடு அன்புமணி சார்ந்த ஒரு குழு வந்து என்னைக்கு தலைமை எடுக்க ஆரம்பிக்குதோ அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக பேசிக் எத்திக்ஸை தாண்டி எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இப்போ ஒரு மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய கடைசி காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார். வயசாயிடுச்சு, 80 வயசாயிடுச்சு. அவர் என்ன, பணம் சொத்து இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு சமூக நீதியினுடைய அடையாளமாக தன்னை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு ஏக்கமா இருந்திருக்கலாம். அவரு என்ன நான் பார்த்தவர் என்னவா இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு பதவியில இவங்களை உட்கார வைங்கன்ற முடிவு கூட எனக்கு எடுக்கிற அருகதை இல்லாத அளவுக்கு அன்புமணி நம்மளை கொண்டு போய் நிறுத்திட. அப்படி இந்த கட்சியை 45 வருஷமா கஷ்டப்பட்டு ஊரா போய் நடந்து இவ்வளவு தூரம் கட்சியை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது நான். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆளை சொல்றேன், இளைஞர் தலைவரை இவரை உட்கார வைங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அதை மதிக்காம மேடையிலே மறுப்பு தெரிகிற அளவுக்கு என் நிலைமையை கொண்டு வந்து அன்புமணி நிறுத்திட்டாரு. அதனால இனி வந்து முடிவெடுக்கிற இடத்துக்கு நான் வரேன். அதாவது தான் எடுத்த முடிவை அன்புமணி நிராகரிக்கிறார் போது அதுல வந்த கோவம் தான், நான் அந்த இடத்துக்கு நான் போறேன், உனக்காக இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தேன், எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா அப்படின்ற கோவம் வரும் பாத்தீங்களா. அந்த இடத்துக்கு தான் ராமதாஸ். வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள பதவி சண்டைகள் வருது, அதெல்லாம் தனி பஞ்சாயத்து. பட் ஆனா இது வந்து ஒரு சமூகத்தினுடைய வாழ்வு. ஆமா, உங்களுக்கு அன்புமணியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க இருந்தும் இவ்வளவு காலம் மௌனமாக இருந்து நீங்க வந்து எல்லா சமரசத்துக்கும் உட்பட்டு அன்புமணி சொல்றது எல்லாத்துக்கும் நீங்க தலையாட்டி அந்த கட்சி இன்னைக்கு நாசமாகி பாஜக கூட 10 வருஷம் கூட்டணி வச்சா ஒரு கட்சி உருப்பிடுமா தமிழ்நாட்டில்? நான் என்ன கேட்குறேன், அவர் வெளிப்படையாக சொல்றாரு, அவர் 2 காலையும் முடிச்சுட்டு கெஞ்சினாங்க அப்படிங்கிறாரு. பாஜக தமிழ்நாட்டில் சத்தியமா ஜெயிக்காது ஒரு காலத்திலையும். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் வேணாம். வெளியே போய் சாதாரண எளிய மக்கள்கிட்ட போய் இந்த ஊர்ல பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்காது. இந்த ரோட்ல கிரிக்கெட் விளையாண்டு இருக்க பசங்கள்கிட்ட போய், எப்பா நீ வந்து பாஜக ஒரு கட்சி இருக்கா தெரியலன்னு தான் சொல்லுவான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோடு கூட்டணி வச்சா 100% ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு
அன்புமணி போய் கெஞ்சி கூத்தாடி அந்த கட்சிக்குள்ள போக வேண்டிய தேவை உனக்கு எங்க வருது? நீங்க கூட்டணி வைக்கலன்னா எனக்கு நீங்க கொல்லி போடுற மாதிரி இருக்கும் எல்லாம் மிரட்டி இருக்காரு. எமோஷனல் பிளாக்மெயில் நிறைய பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நடந்திருக்காது. இவர் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறதே ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் தான். அதையும் அவர் சொல்றாரு. அவர் வந்து வீட்டுல இருக்க பிடிக்காம ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஏன்னா வீட்டுல டார்ச்சர் தாங்க முடியும். அவர் கிளம்பி ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் அவர் மட்டும் யாரோ ஒரு உதவியாளரோட தங்கி இருந்திருக்காரு. அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு, அதாவது அன்புமணியினுடைய மனைவி வந்து உட்கார்ந்து, இல்ல நீங்க வந்து ஒரு வாரத்துல அவர் வந்து கட்சி தலைவராக டிக்ளேர் பண்ணணும், நல்ல நாள் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பிற்பாடு 1.5 மாசமா மாறி அவர் கட்சி தலைவராக அன்புமணியை டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்திருக்கிறார். மிரட்டி வாங்கப்பட்டிருக்கு இந்த தலைவர் விரும்பிலாம் கொடுக்கல, மிரட்டி வாங்கியிருக்காங்க குடும்பமா. எப்படியோ போய் தொலைது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டா போதும் சாமின்ற மாதிரி அவரும் தலைவர் பதவி கொடுத்திருக்காரு. இப்ப இது என்னன்னா, ராமதாஸ் இவ்வளவு நாள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு தலைவராக நமக்கு அவருடைய அரசியல்ல ஏற்பு இல்லைனாலும் அவர் கட்சிக்கு தலைவராக அவங்க சார்ந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைவராக தொடர்ச்சியா பார்க்கப்பட்டுட்டே இருந்தார்ல. இப்ப அந்த இமேஜ் உடையதான் வேறு வருத்தமா இருக்கு. அந்த இதுல இன்னொரு கருத்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுவெட்டி குரு இருக்காரு பாத்தீங்களா, இவருடைய உறவுக்காரர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி அன்புமணி அவங்க அம்மா மட்டும் இல்ல அவரையே ராமதாஸ் அவர்களே வந்து அடிக்க போயிருக்காரு. அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி காடுவெட்டி குரு இருந்தா நீ என்ன மேல கையை வச்சிருப்பியா, ஜெய குரு இருந்தா அவரை மீறி எனக்கு மேல கை வச்சிருக்க முடியாது, என்னோட மூத்த மகன் அவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ விஷயம் என்னவா இருக்குன்னா, காடுவெட்டி குருவே இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இவரை நம்பி இந்த நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு போய் பனையூர்ல நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நிலைமையா இருக்கும்? எதை நம்பி அன்புமணி பின்னாடி போய் இவங்க நிக்கிறாங்க? எனக்கு வந்து காடுவெட்டி குரு குறித்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணி, காடுவெட்டி குரு இவங்க 2 பேருமே இந்த கட்சியை வந்து தியரட்டிக்கலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சாதி அரசியலா மாத்திட்டாங்க. ஒரு சாதி அரசியலா அந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தி ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நார்த்ல வந்து முலாயம் சிங் யாதவுக்கோ இல்ல லல்லு பிரசாத் யாதவுக்கோ இவங்கெல்லாம் ஓபிசி தலைவர்கள். அவங்கள வந்து அவர் ஒரு யாதவ் சமூகமா இருந்தாலும் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் அந்த மக்கள் வந்து ஒன்றுபட்டு ஏத்துக்கிட்டாங்க. மகாராஷ்டிரால வந்து உத்தவ் தாக்கரே குடும்பங்களை ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஓபிசி தலைவராக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான். அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு 80, 85 குறிப்பாக 90களுக்கு பிறகு அவர் எடுத்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, வன்னியர் சங்கம் சார்ந்து எடுத்த நிலைப்பாடுகள், அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதெல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில் ஒரு காரணம் அப்படிங்கிறது சாதியை கொண்டு வந்து உள்ள வந்து மையமாக நிறுத்தியது. சமூக நீதியை தூக்கி எறிஞ்சிட்டு சாதியை மையமாக நிறுத்தினது. இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் பின்னாடி அன்னைக்கு ஒரு அறிவுஜீவி குழுக்கள் வந்து அவ்வளவு தூரம் வேலை பார்த்தாங்க, அவரை நம்பினாங்க, அவர் ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் தலைவராக எல்லாம் பார்த்த காலம் எல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மொத்தமாக காலி பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணியும் ப்ளஸ் குருவுக்குமே ஒரு பெரிய பங்குண்டு. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து அந்த கட்சியினுடைய தியரியவே மாத்திட்டாங்க. அந்த கட்சியினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் தியரி இருக்கு இல்லையா, ஒரு கட்சி ஒரு ஜெயிச்சு முதல்ல வந்தோன்னா ஒரு தலித் தான் மினிஸ்டரா மாத்துது. ஸோ அப்போ தலித் ஏழுமலை வர்றாரு, இது மாதிரி பல பேர் முக்கியமான மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, எம்பி வர்றாங்க, தேர்தல் சீட்டு கொடுக்கும். ஒரு ஜனநாயக தன்மையோட துவங்கப்பட்டு நடத்தப்பட்டுச்சு. தென் மாவட்டங்கள் தெருதோறும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே காலியான இடம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேரக்டருமே நான் பார்க்குறேன். நாம வந்து குருவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, குருவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா தவிர நாம அவருடைய பொலிட்டிக்கல் தியரிக்குள்ள நாம வந்து ஜஸ்டிபிகேஷனுக்கே போகல. பொலிட்டிக்கல் வந்து நான் அப்படி சொல்லல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கட்சிக்காக உண்மையா உழைச்சு, அது சாதி கட்சியாகவே இருந்தாலும் அந்த கட்சிக்காக சாகர வரை உண்மையா உழைச்ச ஒரு முக்கிய தலைவருக்கே இந்த நிலைமை இருக்கும்போது, அன்புமணி பின்னாடி எந்த நம்பிக்கையில இந்த நிர்வாகிகளை ஓடிட்டு இருக்காங்க? நாளைக்கு உங்களுக்கு என்ன நிலைமை? இத்தனை வருஷம் நீங்க அவங்க பின்னாடி போனீங்களே, உங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இந்த வன்னிய மக்களுக்காக அன்புமணி என்ன செஞ்சார்? வன்னிய சொத்துக்கள் என்ன ஆச்சு? அந்த சொத்தை வச்சு வன்னிய மக்களுக்கு எத்தனை காலேஜ், எத்தனை ஸ்கூல் அவர் கட்டினார்? எவ்வளவு வேலை வாய்ப்பு அவர் வாங்கி கொடுத்தார்? தொழில் வளர்ச்சி என்ன கொண்டு வந்தார்? அந்த மாவட்டங்கள் வன்னிய மக்கள் பெல்ட் இருக்குல்ல, இதுல என்ன தொழில் வளர்ச்சி அவர் மூலியமா வந்தார்? எம்பியா இத்தனை வருஷம் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. பல பேர் அந்த கட்சிக்குள்ள முக்கியமான தலைவர்களாக வந்திருக்க வேண்டிய நபர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த கட்சிக்குள்ள இருந்து அப்படியே வந்து முடிஞ்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசிய தலைவராக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனார். அவர் வந்து அவருக்கு பின்னாடி வந்து என்னதான் வந்து கம்யூனிட்டியினுடைய பேக்ரவுண்ட் இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னாலும் அவர் சட்டமன்றத்தில் பேசுறதும் சரி, அவர் வந்து குறிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளா இருக்கட்டும், இல்ல அவர் பல வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி பல்வேறு விஷயங்கள் நடத்தியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு வேலை தமிழருக்கே அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு சட்டமாக ஒரு விஷயங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து உரையாற்றி அதை நகர்வெல்லாம் நகர்த்தினது வந்து வேல்முருகன் தான். இப்போ அவர் வந்து பாமகலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொது தலைவராக இப்போ திருமாவோடு கைகோர்த்து ஒரு பொது தலைவராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிறார் இல்லையா, இந்த பண்போடு அந்த கட்சி நகர்ந்து வந்திருக்க வேண்டியது அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. வேல்முருகன் மாதிரியான ஆட்கள் வந்து இது மாதிரியான சூழலில் வந்து அந்த கட்சியை வந்து உண்மையிலேயே வந்து கைப்பற்றணும், விடக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியை வந்து
ஒரு ஜனநாயக பாதையை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலையை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. அதாவது இதுதான் எக்ஸாக்டான நேரம். இன்னும் அன்புமணியை நம்பி இந்த வன்னிய சமூகம் இருந்ததுன்னா காடு வெட்டி குறுக்கு என்ன நிலைமை நடந்ததோ ராமதாஸ் அவர்களுக்கே என்ன நிலைமை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சொந்த அப்பா இந்த கட்சியை வளர்த்தவர் அவருக்கே இந்த நிலைமை. இன்னைக்கு உயிருக்கு த்ரெட் இருக்கு, ராமதாஸ் அவரோட உயிருக்கு த்ரெட் இருக்கு. அன்புமணி இந்த 2-3 மாசத்துல முடிச்சு விட்டுருவாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கே இந்த நிலைமை இருக்கும்போது இந்த மக்களை குறைஞ்சபட்சம் காப்பாற்ற வேண்டிய நிலைமை இன்னைக்கு வேல்முருகன் அவர் மாதிரியான தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அந்த ஒரு பெரிய ரோல் இருக்கு. அவர் உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய தலைவராக ஒரு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தோடு அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல பல வேலைகளை அவர் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அவர் பயனெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் பார்த்தேன் ரீசெண்டாக கூட. பிளஸ் அவர் சட்டமன்றத்தில் தமிழர் அடையாளத்திற்காக தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நபராக ஒரு பொது தலைவராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அவரும் ரொம்ப வயசானவர் கிடையாது, அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, அவர் இன்னும் அரசியலில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய காலங்கள் இருக்கு. அதனால பாமக கட்டாயமாக பாமக தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் உண்மையிலேயே அன்புமணியை நம்புனா அடுத்த 20-30 ஆண்டுகளில் அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாம போயிடும். குறைஞ்சபட்சம் இந்த நேரத்தில் வேல்முருகன் அவர்களாவது அந்த கட்சியை கைப்பற்றணும், அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக தன்மையப்படுத்தி அந்த சமூகத்தை குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வன்னிய சமூகத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமகல அன்புமணி ராமதாஸை விட்டா இனி எதிர்காலமே இல்ல, அவரை விட நல்ல தலைவர்கள்லாம் எல்லா கட்சியிலயும் இருக்கிறாங்க. திமுகலே எத்தனை ஓபிசி எம்பிசியோ இப்ப திமுகலே எத்தனை தலைவர் இருக்காங்க, வன்னிய சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா வட தமிழ்நாட்டில் பாமகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட திமுகவுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே பாமகக்கெல்லாம் ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுறாங்க. திமுக கன்சிடரபிளான வன்னியர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கட்சியினுடைய முக்கியமான பொதுச்செயலாளர் பதவியே துரைமுருகன் கையில தான் இருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொது சமூகத்தை குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு நகர்த்தி கொண்டிருந்த பாமக இன்றைக்கு அன்புமணிங்கிற ஒரு தனிநபருடைய அவருடைய பதவி பணம் இந்த ஆசைக்காக ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டினுடைய அரசியலே இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு டால்பின் ஷோ பார்க்கணும், நீலாங்கரையில இருந்து டால்பின் ஷோ பார்க்கணும். மற்றவங்க எக்கேடு கெட்டு போனா அது அப்பாவா இருந்தானே அம்மாவா இருந்தானே இல்ல சமூக மக்களா இருந்தானே, எனக்கு தேவை டால்பின் ஷோ. இப்ப இந்த சூழ்நிலையில குறிப்பாக வேல்முருகன் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படணும். அதே போல திமுக மற்ற திராவிட கட்சிகள் தங்களுடைய பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற குழுக்கள் இதை தவறாக பயன்படுத்தி உள்ள போந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது பிஜேபி பாமகவை கைப்பற்ற வேலையில ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்குன்ற நியூஸ் வருது. பாமகவினுடைய சிதைவு, பாமகவினுடைய தளர்வு, பாமகவினுடைய உடைவு அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களா ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்த்துற வேலையை இவங்க தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய நடந்திருக்கு, அந்த கேம்பெயின் போயிருக்கு. ஏன்னா குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டமோ தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்கள்ல இந்த கோயில் சார்ந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வைதிகத்தோடு சில நெருக்கமான உறவு இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் பயன்படுத்தி முழுக்க ஆர்எஸ்எஸ் உள்ள வரக்கூடிய வேலைகளை ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இயல்பா இருக்கிற ஒருத்தவங்களோட இந்த சாதி மனநிலையில இருக்கிறவங்கள ரொம்ப சீக்கிரமா ஆர்எஸ்எஸ் மனநிலைக்கு மாத்திரலாம். அதனால இவங்க யாரை டார்கெட் பண்றாங்க, புதுசா ஒருத்தர் தேர்ந்தெடுத்து திமுக அதிமுக தேமுதிகன்னு போகாம ஏற்கனவே இருக்கிறவங்கள ஈஸியா அந்த மனநிலைக்கு ஆர்எஸ்எஸ் சோசியல் இன்ஜினியரிங் ஒருத்தனை முதல்ல சாதியாக உணர வைப்பது, அடுத்து மதமாக உணர வைக்கிறது. ஏன்னா சாதியாக ஒருத்தனை உணர வைக்கிறது போது ரொம்ப ஈஸியா மதமாக வைக்க முடியும். அது ஆர்எஸ்எஸ் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அவங்களே பாத்தீங்க அப்படின்னா வட தமிழ்நாட்டுல பல கட்சிகளை காலி பண்ணி தன்னுடைய செல்வாக்கு அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள போய் அவங்களுக்கு அந்த சமூகத்தின் மீது எந்த செல்வாக்குமே இருக்காது. சிவசேனாவே முடிச்சு விட பார்த்தவங்க தானே. அந்த சமூகத்துல அந்த குறிப்பிட்ட ஜாதியில பேசப்படாத ஒரு தலைவர் இருப்பார், அவர் கூட 10 பேர் தான் இருப்பான். ஆனா அவனுக்கு கொம்பு சீவி விட்டு அவன் ஒரு முக்கியமான ஜாதி தலைவராக மாற்றி அவரை இந்துத்துவாக்குள்ள கொண்டு வர ஸ்ட்ராட்டஜி நார்த்ல நிறைய இடத்துல பார்த்திருக்காங்க. இங்க கூட இப்ப வன்னியர் சங்கம் அந்த பேட்டர்ன் இப்ப சவுத்லயே நடந்துட்டு இருக்கு. இப்ப வன்னியர் சங்கமோ இல்ல பாமகவினுடைய தளர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. அன்புமணி நீங்க ஏன் கஷ்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் உள்ள வேலை பாக்குறீங்க, நானே கட்சியை கொண்டு அடமான வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது மாதிரி பொது தலைவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள் உள்ள இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இது மாதிரியான சூழல் வரும்போது தமிழ்நாட்டு அரசியலில் இந்த சாதிய அரசியல், சாதிய முரண்பாடுகள், சாதிய வன்மங்கள் எல்லாம் குறைஞ்சு ஒரு முற்போக்கான அரசியலுக்கு இன்னுமே ரொம்ப வழியாகும். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு முற்போக்கின் மண் தான். பட் இவங்கள மாதிரி ஆட்கள் அந்த முற்போக்கை காலி செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல ஃபீல்டில். இப்போ நீங்கள் இப்போ அன்புமணி போய் ஒரு தொகுதியில் நின்னாருன்னா ஓட்டு விழாது, தோத்துருவார். ஆனால் அந்த பக்கம் அண்ணன் திருமா போய் நின்னார் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவார்.
இப்ப என்ன அப்படின்னா, பொது சமூகம் யாரை பொது தலைவராக ஏத்துக்குது அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் பேசக்கூடியவங்களை மட்டும்தான் பொது தலைவர். எல்லாருக்குமான தலைவரை தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதான் ஜனநாயகம். ஆமா. நீ வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது இப்ப வந்து திருமாவர்கள் வந்து தலித் சமூகத்துக்காக பேசல. காவேரி பிரச்சனையும் பேசுவார், பாலாறு பிரச்சனையும் பேசுவார், சமூக பிரச்சனை பேசிட்டு இருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராடுறாரு, ரிசர்வேஷனுக்காக பேசுறாரு, ஓபிசி ரிசர்வேஷனுக்காக பார்லிமெண்ட்ல பேசுறாரு. எல்லா சமூகத்திற்கும் ஒன்றாக நின்று ஒரு ஜனநாயக அரசியலை பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் எல்லா காலத்திலையுமே வெற்றி அடையும். அது சாதி அழித்தொழிப்பு அப்படின்னு அம்பேத்கர் சொல்றதை வந்து ஜனநாயக அரசியல் தான் செய்ய முடியுமே தவிர குழுக்களால, கூட்டு குழுக்களால, இல்லை அடையாள குழுக்களால ஒருபோதுமே செய்ய முடியாது. சாதிய குழுக்களால் செய்ய முடியாது. அதை வந்து திரும்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கார். இது மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எம்பிசி தலைவராக, குறிப்பாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் சாதிக்கு அப்பாற்பட்டு திரட்டக்கூடிய பலம் கொண்டவராக திரு வேல்முருகன் அவர்கள் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கொடுக்கும். நான் வந்து சில வன்னிய சமூக சகோதரர்கள், நண்பர்கள் கூடலாம் பேசும்போது அவங்களுக்கு இந்த பாமக பிஜேபி கூட கூட்டணி வச்சதுல துளிய விருப்பம் இல்ல, யாருக்குமே விருப்பம் இல்ல. ஆனா இதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சாதிய மனநிலை இதை விட்டு கொடுக்க முடியல. நம்ம கட்சி நம்ம எப்படி விட்டு கொடுக்கறது? ராமதாஸ் சொன்ன சொற்களில் நேற்று அடிக்கோரிட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, அண்ணாமலை வீட்டுக்கு காலையில விருந்துக்கு வர்றதே தெரியாது. எனக்கு சொல்ல பேரே தெரியல இருக்கு. அவர் பேர் என்ன அப்படிங்கிற அண்ணாமலை. ஆமா, வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு கத்துறானுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு மன வேதனை எடுக்காரு. பாரத் மாதா கி ஜெய்வா, ராமதாஸ் வீட்டு முன்னாடி பாரத் மாதா கி ஜெய்வா, அவர் அதில் வந்து ஒரு டென்ஷன் ஆகிறாரு. ராமதாஸா இருக்கட்டும், நம்ம ராமதாஸை குளோரிஃபை பண்ணல, அவரா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க சாதிய அடையாளத்தை, சாதிய வர்ண அடையாளத்தை தூக்கி பிடித்தீர்கள் என்றால் அது கடைசியில் மதவாத அரசியலில் தான் வந்து நிற்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய பலியை கொடுத்துரும் தமிழ் சமூகத்தை. அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டத்தோடு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஜனநாயக அரசியலை நோக்கி நகரணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஜனநாயக அரசியல் நோக்கி நகர்றது தான் சரியான பாதை அப்படின்னு சொல்லி வர்றாங்க. குறிப்பாக திருமாலா கடந்த 20 ஆண்டுகளாகவே ஒரு பெரிய ஜனநாயக பாதையில் நடந்ததுனால தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய செல்வாக்கு, அவர் எல்லா சமூகமும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு இடம் வந்து வட தமிழ்நாட்டில் திரும்பவும் ஒரு சுமூகமான ஒரு உரையாடல் நிகழ்த்தப்படணும், அதுக்கான சூழல் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. அன்புமணி உண்மையிலேயே வந்து அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே தனித்து செல்வாக்கெல்லாம் கிடையாது. அவர் வந்து ராமதாஸை முழுக்க ஓரம் கட்டிட்டார். இப்ப இருக்கிற 4% கதை விடணும் பாக்குறாரு. அதாவது நேற்று இவ்வளவு பிரஸ் மீட்ல இவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு, பேரை இவ்வளவு தூரம் கெடுத்திருக்காரு. ஒரு இல்ல எங்க அப்பா வந்து ஏதோ வயது மூப்பு காரணமா யாரோ குழப்பி விட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். இல்ல ஆமா நான் வந்து இந்த அவர் சொன்ன மாதிரி நிர்வாகியே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு கட்சியை காப்பாத்துறதுக்கு, கட்சி உடையாம இருக்கிறதுக்காக அப்படியாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். ஆனா இதுவரையும் அதெல்லாம் செய்யாம டைரக்டா நிர்வாகிகளாம் வாங்க என் பக்கத்துல அப்படின்னு என் பக்கம் தான் பலம் இருக்குன்னு அவர் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. சோ அவர் ராமதாசன் ஒன்னும் சட்டம் பண்ணல, நீ ஒரு ஆளே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் என்ன கேட்கிறாரு, நீ செயல் தலைவரா செயல்படு, நான் தலைவரா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் தான் உருவாக்குனார் கட்சியை, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை கொடுக்க முடிய மனசு இல்ல. அதுக்கு ஒரு மறுப்போ ஏற்போ எதுவுமே நீங்க இதுவரையும் தெரிவிக்கல. ஆனா நீங்க வந்து நீ ஏதோ கத்திட்டு இரு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு, என்னுடைய பவரை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு 3 நாள் நிர்வாகி. ரொம்ப பிராக்டிகலான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்டு இவர் செயல் தலைவரா இருந்தா எவ்வளவு காலம் அவர் தலைவரா இருந்துட்டு போறாரு. வயசு மூவ் ஆயிடுச்சு, அவருடைய காலத்துக்கு பிறகு இவர் தான் தலைவராக வர போறாரு. இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர்னால ஏத்துக்க முடியல அப்படின்னா அவருடைய மனநிலை. கலைஞரோட கடைசி காலத்து வரையும் ஸ்டாலின் வந்து இதுவாக இருந்தாரு. அவர் மட்டும் முதல்வர் பதவிக்கோ தலைவர் பதவிக்கோ ஆசைப்படலையே, கொண்டு போக முடியல இவரால. அதான் இங்க முக்கியமான கவனிக்கப்பட்ட விஷயம். இதையே நீங்கள் சகித்துக் கொள்ள முடியாத நபராக இருக்கும்போது உங்களுடைய பதவிக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீங்க. அதான் உண்மை. உங்களுடைய பதவிக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க அப்படிங்கும்போது சமூகம் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். அன்புமணி என்ற ஒரு தனி நபர் ஒட்டுமொத்தமாக அவருடைய பதவி நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் காவு கொடுப்பார், எத்தனை மக்கள் வேணாலும் காவு கொடுப்பார். அந்த காவுக்கு வன்னிய மக்கள், ஏன்னா இந்த கட்சி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் இதுக்கு பெரிய ஆதரவு இருக்காங்க. சோ இப்ப அன்புமணிக்கு பாடம் எடுக்க வேண்டியது முழுக்க வன்னிய சமூக மக்கள் மட்டும்தான். அவங்க வரப்போற தேர்தலில் எடுக்கிற ஸ்டாண்ட் மட்டும்தான் அன்புமணி கொடுக்குற பதிலடியா இருக்கும். சோ அவங்க தான் முழிச்சுக்கணும். சரி, இன்னும் வந்து அன்புமணி அவர்கிட்ட பின்னாடி போனா நம்மள வந்து ஏதோ வாழ வச்சிருவாரு, நம்ம வன்னிய சமூகத்தோட விடிவெள்ளியா அவர் தான் நம்பிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. அவர் மொத்தமா முடிச்சு விட்டு அவர் பொண்டாட்டி 2 பொண்ணுங்க மருமக டால்பின் ஷோ ஜாலியா லைஃப் செட்டில் பண்ணிப்பாரு. மக்கள் தான் இதுக்கான பாடத்தை அன்புமணிக்கு எடுத்தாகணும். கண்டிப்பா பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மருத்துவர் என்ன சொல்றாருன்னு.